அனைவருக்கும் வணக்கம். பல்பு வாங்குறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்க தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேகா அமைச்சர்களும். சட்டமன்றத்தில் பேசுகிறப்போல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பல்பு மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. மற்ற நேரம்லாம் எதையாவது உளர்றாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, 40,040,40,000 அப்படின்லான்றாங்க. மீதி நேரம் ஆக்ஷன், சாங்ஸ், டான்ஸ் இதிலேயே தான் குறியாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம தாவேகா சட்டமன்றத்தில் எப்படி செயல்படுது அப்படின்ற நம்ம 100%க்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா 90% பல்பு வாங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 5% ஃபார் சாங்ஸ், ஆக்ஷன், டான்ஸ், குத்தாட்டம் எல்லாம். மீதி 5% பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து தமிழே வராது, தப்பு தப்பாக தமிழை உளறி வைத்து இது தமிழ்தானா என்று நாமே வியந்து பார்க்கும் அளவிற்கு சட்டமன்றத்தில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சூப்பரான ஒரு பல்பு ஒரு அமைச்சருக்கு. யார் அந்த அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு அமைச்சர். முறுக்குக்கு எக்ஸ்பைரி டேட் அந்த பேக்கெட்டில் இருக்கிறத நான் நம்ப மாட்டேன். அந்த முறுக்கு அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த தேதி அன்னைக்கு தான் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டதுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்றதை எனக்கு காட்டினா தான் நான் நம்புவேன். இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆய்வை பண்ணினவர் தான் இந்த முறுக்கு அமைச்சர் ரமேஷ். இவருக்கு இப்போ முந்திரி கொட்டை அமைச்சர் ரமேஷ் அப்படின்ற பெயரையும் வச்சிடலாம். ஏன்னா முந்திரி கொட்டை மாதிரி ஒன்று பேசி வச்சிருக்காருங்க. சட்டமன்ற மரபுகள் என்னன்னு தெரியாமல், சட்டமன்ற விதிகள் என்னன்னு தெரியாமல் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே வர்றப்போ எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்காராம். அவருக்கு மாண்பு தெரியலையா, அவருக்கு பண்பு தெரியலையா. 8 கோடி மக்களின் பிரதிநிதி எங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்த வேண்டும் எல்ஓபி எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறுக்கு அமைச்சர் சொல்கிறார். முந்திரி கொட்டை அமைச்சர் இந்த பல்பு வாங்குறது இருக்கு பாருங்க, இது எதிர்கட்சியினர்கிட்ட இருந்து மட்டும்தான் தாவேகாவினர் பல்பு வாங்குறாங்க அப்படின்னு கிடையாது, சபாநாயகர்கிட்ட இருந்தே பல்பு வாங்குறாங்க. இப்போ இந்த முறுக்கு அமைச்சர் முந்திரி கொட்டை அமைச்சர் ரமேஷ் என்ன பேசியிருக்காருன்றதையும் பார்த்து அதற்கு சபாநாயகர் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதுவும் என்னன்றதை பார்ப்போம் வாருங்கள். எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன் ஏன்னு சொல்ல வரான்னு கேட்பேன். இருங்க, காரணத்தை ஏதோ ஒரு படத்துல ஒருத்த அடி வாங்கிட்டு இருக்கிறப்போ டே இருங்கடா அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். எந்த படம்னு மறந்து போயிருச்சு. அந்த மாதிரி இருக்கு இதை பாக்குறது. சபாநாயகர் அவர்கள் இருங்க அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்போம். இருங்க சரி, அடுத்தது பாருங்க. சொல்ற 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புக்குரிய முறுக்கு அமைச்சர் அவர்களே, மரியாதைன்றது தானா வரணும். இப்படி கெஞ்சி கேட்டு வரக்கூடாது. மரியாதை தரலன்னு தெரியுதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க மரியாதையை கேட்குறீங்க? இதுக்கு சபாநாயகர் அவர்கள் ஒரு தரமான ரிப்ளை கொடுத்திருக்கார். அந்த ரிப்ளையும் என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க பிரான்ஸ். அவை கூடுகிற போது அவை தலைவருக்குரிய மரியாதை தான் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது அவை கூடுவதற்கு முன்பாக இருபக்கம் அவர் வணக்கம் தெரிவிக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற உறுப்பினரும் விருப்பப்பட்டவர் எழுந்து நிற்பதையும் பார்த்திருக்கிறேன். இந்த அவையினுடைய கண்ணியமும் மிகச்சிறந்த அந்த பாரம்பரியமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை தெரிவித்துக் கொள்வது என்பது அடிப்படையில், அதுவும் தமிழக சட்டப்பேரவையில் அவரவர்களுக்குரிய மரியாதையை கட்சியும் ஆச்சரியங்களை மறந்து மதிப்பளிக்கின்றால் என்பதுதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சிகள் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். சட்டமன்ற வரலாற்றிலேயே மரியாதை வேணும்னு பிச்சை எடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே கட்சி தாவேகா தான். எங்களுக்கு மரியாதை வேணும் ப்ளீஸ்,
எங்கள் முதலமைச்சருக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்க ப்ளீஸ். யாரும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறுப்பாக இருக்கிறவங்க எந்திரிச்சு மரியாதை கொடுக்கலாம், இல்லையா நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துருந்துடலாம். சட்டமன்றத்தில் தலைவர் யார்? சட்டமன்ற தலைவர் யார்? சபாநாயகர் அவர்கள் தான். அவருக்கு மட்டும் அவர் வர்றப்போ எந்திரிச்சு நின்று எல்லாரும் மரியாதை செலுத்தினா போதும். மற்றபடி யார் வந்தாலும் மரியாதை செலுத்தணுன்ற அவசியம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு நிகரான முக்கியத்துவம். அவர் எதிர்கட்சி தலைவர், இவர் ஆளுங்கட்சி தலைவர், அவ்வளோதான். இவர் கேள்வி கேட்குற இடத்துல இருக்காரு, அவர் பதில் சொல்கிற இடத்துல இருக்காரு, அவ்வளோதான். ரெண்டு பேருக்கான முக்கியத்துவன்றது கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஆகவே அப்போ எல்ஓபி உள்ளே வராரு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளே வராங்கன்னா ஒட்டுமொத்த சட்டமன்றமும் எந்திரிச்சு மரியாதை செலுத்துமா? ஆளுங்கட்சிக்காரங்கெல்லாம் எந்திரிச்சு மரியாதை செலுத்துவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ முதலமைச்சருக்கும் மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா மரியாதை செலுத்துவாங்க, விருப்பப்படலை தேவையில்லை. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? தேவையில்லை. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவருக்கான வேலை என்ன, அவருக்கான பணி என்ன, அவருக்கான லிமிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அவருக்கான வேலைகளை பார்த்துட்டு சும்மா இருந்தால் ஓகே. ஆனால் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல இப்போ மரியாதை கொடுக்கறது தான் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப முக்கியமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பாருங்க. வேற பிரச்சனையே இல்லை தமிழ்நாட்டில். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர் முன்னுகை நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அவர் உட்கார்ந்துருக்காராம், மரியாதை கொடுக்கலையாம். இப்போ இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில். மக்களுக்கு ரொம்ப அப்படியே மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இது மரியாதை இல்லை அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. 1008 இல்லை, நிறைய இருக்குது. இது பேச்சு வழக்கில் சொல்கிறது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எவ்வளோன்னு தெரில. தாவேக்கா ஆட்சிக்கு 100 நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு, நாங்கள் ஏதோ சக்ஸஸ் பண்ணிட்டோம், நாங்கள் சாதிச்சிட்டோம், தமிழ்நாட்டையே அப்படியே சிங்கப்பூர் லெவலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை குற்ற சம்பவங்கள் பாருங்கள். மொத்தத்தில் இந்த 100 நாட்களில் 187 கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் 358, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188 குற்றங்கள், ஆணவ கொலைகள் மட்டுமே 12 நடந்திருக்குங்க. 12, 500க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு கடந்த 100 நாட்களில் மட்டும். இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை. இந்த 100 நாளில் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்காரா, எழும்பி நிற்கிறாரா, மரியாதை கொடுக்குறாரா, மரியாதை கொடுக்கலையா, இதுதான் இப்போ பிரச்சனையா? எதிர்கட்சி தலைவர் எழும்பி நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எதுக்காக அப்படின்னா, அதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான், ரீல்ஸ் போடுறதுக்கு. பாருங்க எங்கள் தளபதியுடைய மாசை யாரெல்லாம் எழுப்பி நின்று வணக்கம் சொல்கிறா பாருங்க அப்படின்னு அவனுங்க குஜால்ஸாக இருக்கிறதுக்கா? அதெல்லாம் விட மாட்டான். அப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்களேன். மிஸ் எங்கள் தளபதிக்கு எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்த மாட்டேங்கிறாங்க மிஸ், என்னன்னு கொஞ்சம் கேளுங்க மிஸ். சின்ன புள்ளத்தனமாக இருக்கீங்களே ப்ரோ. தினமும் கொஞ்சம் அணில் வறுவல் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நமக்கு மன நிம்மதியாக இருக்குங்க, மன நிம்மதியாக இருக்குங்க. அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட நம்ம போய் கன்சல்ட் பண்ணுறது, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரிப்பட்ட நிலைமைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் தினமும் ஒரு அணில் வறுவல் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் நமக்கு நைட்டு தூக்கமே வருது இப்போல்லாம். இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பதவியேற்பு நடந்துச்சு தெரியுமா சட்டமன்றத்தில். அந்த டைமில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு வணக்கம் வச்சார். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வணக்கம் வச்சப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, அவரை ரெஸ்பாண்டே பண்ணல. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க அந்த காணொலியெலாம், ரெஸ்பாண்டே பண்ணலை. அப்போது ஒரு முன்னாள் முதலமைச்சர், என்ன இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு ஒரு வணக்கம் கூட வச்சு ஒரு மரியாதையை செலுத்த தெரில. இவங்க கண்ணியம் இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இவருக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரில அப்படின்னா இவருக்கு மட்டும் எதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்? நம்ம முறுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சும்மா அமைதியாக இருந்திருந்தா கூட இந்த அசிங்கம் வந்திருக்காது முதலமைச்சர் விஜய்க்கு. இப்போ பாருங்கள், தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாட்டம் சும்மா இருந்துக்கிட்டு இருந்தவரை எங்கள் தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு கொண்டு வச்சுட்டாரு. தேவையா இது? தேவையா? இப்போ நம்ம ஒரு காணொலி பார்க்க போகிறோம். அந்த காணொலியில் சபாநாயகர்கிட்ட இருந்தே எப்படியெல்லாம் பல்பு வாங்குறாங்க தாவேக்கா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்படின்றத பாருங்கள். அதுவும் இன்னைக்கு ஒரே நாளில், இன்னைக்கு மட்டும் நடந்த சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க. நாங்கள் எந்திரிச்சோம்னா சபையை அவங்க பேசவே முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது, அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது.
சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடுறேன். சம்மதம் இல்லைங்க. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவைக்கு உட்புணர்ந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் குத்தி ஓட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்கல. மாண்பு வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்பு வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மைக் கொடுக்க வேணாம். மாண்பு அமைச்சர் உட்காருங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லி போய் அவைக்குள் நீக்கப்படுகிறது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏங்க ஒருத்தர் இப்போ லாஸ்ட்ல வந்தாருங்க, அவர் தான் வனத்துறை அமைச்சரா. இப்போதான் நான் பார்க்குறேன், இவர் தானா அது? இவர் பேர் என்ன? மாண்புமிகு வனத்துறை அமைச்சர்னு சொன்னாங்க, பேர் தெரியல. ரைட்டா, இவங்கெல்லாம் தான் அமைச்சர்களா? ஆகவே இந்த முந்திரிக்கோட்டை அமைச்சரும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் இன்னைக்கு எப்படியெல்லாம் பல்பு வாங்கினாங்க அப்படின்றத 2 காணொலிகளாக தனித்தனியாக பார்த்துட்டோம். இதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.